இப்போ அடுத்து பார்க்க போகிறது விளையாட்டு மூலம் கற்றுக்கக்கூடிய ஒரு டெவலப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? த வேஸ் ஆஃப் டெவலப்பிங் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் கேம். இப்போ கேம் விளையாடுறதுனால ராப்லேயர் என்ன சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ்கி ஃப்ரைன் என்ன சொன்னார் அப்படின்னா, இதை கற்றுக்கிட்டோம்னா அதனுடைய ஊடாடும் விதிகள் என்ன, அதை தழுவி அதனுடைய கோட்பாடை பயன்படுத்தி ஒரு கேமை கற்றுக்கணும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனுடைய வரையறையில் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா கேமையும் கற்றுக் கொடுக்க முடியாது. நல்ல வடிவமைப்பு மாதிரி இருக்கக்கூடிய எந்த கேம் இருக்கோ, அது எஜுகேஷன் ரிலேட்டடாக எந்த கேம் இருக்கோ அதை மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது. நல்ல மாதிரி அப்படிங்கிறது யார் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஹேய்ஸ் அப்படிங்கிறது 2005 சொல்லியிருக்கேன். நான் ஹின்ஸாக தான் எடுத்திருக்கேன், நீங்கள் டெவலப் பண்ணி எழுதிக்கிங்க. விளையாட்டுகள் யதார்த்தமாக அல்ல, ஓகேவா? அந்த விளையாட்டுகள் ஆசிரியர்கள் எப்படி மாணவர்களுக்கு விளையாட்டு யுக்திகளை சொல்லி கொடுக்குறாங்களோ அதை உருவாக்குறத மனசில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி விளையாட்டுக்களை அப்படி சொல்கிறாங்க. விளையாட்டு அப்படின்னா என்ன மீனிங்கில் கொண்டுட்டு வராங்க, மீனிங்கிறத விட விளையாட்டுடைய எக்ஸ்ப்ளனேஷன் என்னென்னா அது ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்கணும். ஒரு எந்த பாடத்தை அதனுடைய நோக்கத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக இருக்குதோ, இப்போ சிகரெட்டு பிடிக்கிறதுனால என்ன தீமைகள் விளையும் அப்படிங்கிறத நம்ம ஒரு கிளாஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ஹியூமனுடைய பாடியில் அந்த நுரையீரல் எங்கே இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்ன, இது ஒரு கேமாக வச்சு விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். சிகரெட்டில் இருக்கக்கூடிய அந்த நிக்கோடின் மற்ற ஒரு வேதிப்பொருள்களுடைய இது என்ன இருக்குது, அதை நம்ம ஒரு கேமாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்னா, முதல்ல அதனுடைய விளைவுகளை பற்றி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், அந்த பாடத்தோட நோக்கம் என்ன, ஓகேவா, அதனுடைய கருத்துக்கள். இப்போ நம்ம சொல்ல வர தீமை என்ன, அந்த சிகரெட் குடிக்கிறதுனால அது தனக்கு மட்டும் கிடையாது, மற்ற சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதனுடைய கேஸ்னால் அந்த புகை வெளிவரதுனால என்ன பாதிப்பு ஏற்படுதும் ஒரு கருத்து சொல்கிறோம் இல்லையா, அதுவும் அதோடைய திறன். அப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம எந்த ஒரு விளையாட்டை கற்றுக்கிட்டாலும் அதனுடைய அர்த்தம் என்ன, அந்த அர்த்தத்துக்கு உள்ள அதனுடைய நோக்கம் என்ன, அந்த நோக்கத்துக்கு என்ன சொல்ல வரீங்க கருத்துக்கள், அப்படி தான் நிறைய விஷயங்களை கேட்குறது விட நமக்கு ஒரு 2 or 5 or 10 minutes என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, அது மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கிறது. கருத்துக்கள் என்ன, அதனுடைய திறன் என்ன அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிறது தான் இந்த விளையாட்டாக இருக்கணும் அப்படின்றது அந்த ஃப்ரெண்ட்ஸ்கி ஃப்ரைன் ராப்லேயருடைய கருத்தாகவே இருந்தது. சரி, அதுக்குள்ளே ஒரு சப்ஹெட்டிங் இருக்குல்ல, எப்படி வே ஆஃப் த டெவலப்பிங் இந்த விளையாட்டு பயிற்சிகளை கொண்டு வருது, கற்பித்தல் விளையாட்டுகளுடைய நோக்கம்தான் என்ன அப்படி பார்த்தோம்னா, அவனுக்கு ஒரு கற்றலை மேம்படுத்துவதற்கான முயற்சியாக தான் இருக்கணும் அது. நெக்ஸ்ட்டு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதனுடைய தேவைகள் இருக்கணும், தனிப்பட்ட வேறுபாடுகள் வழங்கும். ஒருத்தன் நல்லா அக்ரிகல்ச்சர் உள்ள ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதுல அதிகமாக ஒரு இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணியிருக்கானா, இன்னொருத்தன் டெக்னாலஜியில் வேறு ஏதாவது மெக்கானிக்கல் இருக்கலாம், இன்னொருத்தர் பியூட்டி சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம். அப்போ தனிப்பட்ட வேறுபாடு சிந்தனைகள் டிஃபர் ஆகும். அப்புறம் அதனுடைய உந்துதல், அதனுடைய சூழ்நிலை, ஆர்வம். அப்போ உந்துதல் நம்ம இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் அப்படின்னு ஒரு ஃபேஸ் 2005 சொல்கிறாரு. ஃபேஸ், ஹே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பார்த்துக்குங்க. சரி, நம்ம இந்த விளையாட்டை பற்றி எழுதும்போது என்னத்தை தான் ஃபஸ்ட்டு ஒரு சுருக்கமாக எழுதுறோன்னா, விளையாட்டோட நோக்கம் என்ன, அதுக்கான உத்திகள் என்ன, அந்த உத்திகளை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த கேம் இது பண்ணுறோம், உத்திகள் இன்னும் பார்க்க போகிறோம். உத்திகள்னால் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பாயிண்ட்ஸ் என்ன, சரி உத்திகளை கண்டுபிடிச்சாச்சு. அதை எப்படி செயல்படுத்தலாம், அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அதனுடைய கூறுகள் என்ன, கூறுகள்னால் உள்ளே இருக்கிற விஷயங்கள் என்ன, எப்படி அந்த கூறுகளை செயல்படுத்துகிறோம், அதாவது உத்திகளை செயல்படுத்துகிறோம். விளையாட்டு உத்தி வேறு, அந்த உத்திகளை செயல்படுத்துறது வேறு, ஓகேவா? அதனுடைய தாக்கம் என்ன, என்ன விதமான மென்பொருள் யூஸ் பண்ணுறோம், சாஃப்ட்வேர் அப்படின்றது தான். ஒரு விளையாட்டுங்கிறது பல சவால்கள் நிறைந்தது. இதனால் என்ன ஈஸியாக இருக்குன்னா, ஒரு மன அழுத்தம்லாம் ரிமூவ் ஆகிடும். அப்போது அவங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா வேறு லெவலில் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சக விளையாட்டுகள் விளையாடுறாங்க, கேம்லேயே விளையாடுற மாதிரிலாம் இருக்குது, அந்த விளையாடுறாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். இது மாணவருடைய மையத்தை நோக்கி தான் இருக்கணும் இந்த கற்றல், விளையாட்டு கற்றல். அதுக்கு ஒரு மதிப்பீடு வழங்குற மாதிரி இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. விளையாட்டுன்னு என்ன, அதோட பொருள் என்ன, வரையறை என்ன, விளையாட்டினுடைய வளர்ச்சி என்ன, அந்த விளையாட்டினுடைய வளர்ச்சிகளை யார் யார் சொன்னாங்க அப்படிங்கெல்லாம் பார்த்துக்கணும். அடுத்து அறிவுறுத்தல் விளையாட்டினுடைய ஒரு உத்திகள் சொல்கிறோம்ல, விளையாட்டுக்கு எப்படிலாம் உத்தி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு லேர்னர்
புதிய விதமான கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துகிற அளவுக்கு உங்களுடைய விளையாட்டுகள் இருக்க வேண்டும். அவங்களே அந்த ஐடியா க்ரியேட் பண்ணியிருக்கணும். அப்போ 4 அல்லது 5 குரூப்பாக நம்ம அதை பிரிச்சுட்டு அவங்களுடைய ஃபஸ்ட்டு சைக்கிளில் ஏதோ ஒரு விளையாட்டு விளையாடுற மாதிரி ஏதோ ஒரு கேம் வச்சு இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு சிஸ்டத்தை வச்சு ஒரு ஒரு கேம் இன்னொருத்தவங்களுக்கு அது மாதிரி சிஸ்டத்தை வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறோம். இவங்க 2 பேரும் விளையாடுறாங்க. விளையாட்டு முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க நெக்ஸ்ட் டீமுக்கு உள்ளே போகிற மாதிரி அந்த மாதிரி சூழல் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். அது உயிரோட்டமான விளையாட்டாக இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. இதனால் என்ன பயன் அப்படின்னா ஒரு படைப்பாற்றலோ ஒரு குழுப்பணியோ ஒரு நல்ல விளையாட்டு விளையாடுறதுனால நமக்கு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சுற்றி வளைத்து பேசும் திறன், லாங்குவேஜ் ஸ்கில்ஸ். ஒரு விஷயத்தை நேரடியாக சொல்லாமல் ஒரு மோனோ அப்படிங்கிற ஏதோ ஒரு விஷயத்தில் சொல்கிறோம். ஏதோ ஒரு கோடு மாதிரி சிம்பாலிக் கோடு மாதிரி வச்சுக்கிட்டோம். அது குரங்குன்றதை டேரெக்டாக சொல்லாமல் சுற்றி வளைச்சு கூட விளையாடலாம். அப்போ அந்த விளையாட்டை மாணவர்கள் ரசிக்கிறார்களா? எந்த அளவுக்கு ரசிக்கிறாங்க? அவனுடைய ஆற்றல் மிக்க விளையாட்டாக மாற வேண்டும். ஒரு கணித திறனை மாற்றியமைக்கக்கூடிய விளையாட்டாகவும் மாற வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு முழு மனசோடு தான் அந்த விளையாட்டை விளையாடணும். முழு மனசோடு விளையாடும் போது தான் அந்த சூழல்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். அப்போ விளையாட்டுனா விளையாட்டு பொருள் என்ன, விளையாட்டோட வரையறை என்ன, விளையாட்டுகளுக்கு உத்திகள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அது வரைக்கும். அடுத்து அந்த உத்தியில் ஒரு கூறுகளாக பிரிக்கிறோம். யுக்தினா ஸ்ட்ராட்டஜிஸில் சில விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி எழுதுங்க. இப்போ மேக்ஸில் ஒரு கூறுகளாக உள்ளே இருக்கக்கூடிய சப் டாபிக்ஸு மேக்ஸ் கற்றுக்குறான்னா அதுக்குன்னு உட்கூறுகள் இருக்கும். சிம்பிள், சிக்மா, அப்புறம் சம்மேஷனு, அது மாதிரி நிறைய சிம்பிள்ஸ் இருக்குது இல்லையா, ஃபை, இந்த மாதிரி சிம்பிள்ஸ் அவன் எப்படி இந்த நாலேஜில் யூஸ் பண்ணுறான், அதுக்கான மாடல்ஸை நம்ம முன்னாடியே ஏற்பாடு பண்ணி கொடுத்துருவோம். டீச்சர் வந்து கற்றுக் கொடுக்க போகிறாங்கன்னா அதை மாடல்ஸை முன்னாடியே அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்து இப்படிலாம் கேம் இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரீ டிஃபரெண்ட்டாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் அவங்களோட பிஹேவியரை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவன் விளையாடுறதுல திறனில் என்ன மாதிரியான நடத்தை சேஞ்சஸ்லாம் இருக்குது, அவன் எப்படி இன்ட்ரெஸ்ட் காட்டுறான், இதனால் பாசிட்டிவ் அப்ரோச்சஸ் இருக்குங்கிறது அதோட உட்கூறுகள். அதே மாதிரி தான் வரும். பட் உட்கூறுகளை செயல்படுத்துறதுல கொஞ்சம் டிஃபர் ஆகும். என்னென்னா நம்ம செயல்படுத்தும் போது அவனுக்கு அந்த ஏஜில் உள்ள விளையாட்டா, நம்மளுடைய நோக்கம் வந்து நம்ம டார்கெட்டுடைய நோக்கம் அவனுக்கு வந்து ஒரு யுக்தியை பயன்படுத்தி ஒரு க்ரியேட்டிவிட்டி தான் க்ரியேட் பண்ணணும். அவன் அந்த ஏஜில் இருக்கானா, அவனுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி கொடுக்கணும், அது திறனை வளர்க்கணும், அவனோட பிஹேவியர் சேஞ்சஸ் அவனோட அப்சர்வ் பண்ணணும். இது எல்லாமே அந்த உத்திகளுடைய பயன்படுத்தக்கூடிய திறன்கள். சரி, இப்படிலாம் கற்றுக் கொடுக்குறோம் இல்லையா, இந்த கற்றுக் கொடுக்கறதுடைய இம்பேக்ட் இருக்கும் இல்லையா, அப்போ கற்பித்தலுடைய தாக்கம் என்னவாக இருக்கணும், இதை எக்ஸ்டென்ஷன் பண்ணி எழுதிங்க. நான் ஹிண்ட்ஸாக தான் சொல்கிறேன். அனைத்து விளையாட்டுகளுமே வந்து ஒரு இன்பம் கொடுக்குறதா தான் ஃபஸ்ட்டு இருக்கணும். சில பாடம் வந்து அறிவாற்றல் கொடுக்குறதாகவும் இருக்கணும், கருத்து கொடுக்குறதாகவும் இருக்கணும். சும்மா விளையாடிட்டு மட்டும் போயிடக்கூடாது. அதில் உள்ள கருத்துக்கள் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கணும் கான்செப்டை. அந்த கருத்தோடைய விரி சிந்தனைகள் இருக்கும்போது அவனுக்கு முன்னேற்றம் ஏற்படும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவனுடைய திறமைகள் வந்து வெளிப்படும். ஓகேவா, நன்மைகளுங்கும்போது ஒரு வேடிக்கையான செயலாக இருக்கும், அவனுடைய ஸ்ட்ரெஸ் குறையும், அவனுடைய திறன் அதிகமாகும், ஒரு பாசிட்டிவான அப்ரோச் இருக்கும். எப்படி அவனுடைய திறன் அதிகமாகும், ஸ்ட்ரெஸ் குறையும், அவனுடைய ஆரோக்கியம் மேம்படும், உற்சாகமாக இருக்கும். அவன் ஒரு விஷயத்தை வந்து இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கக்கூடிய விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஊழாட விஷயங்கள் இருக்கலாம். எப்பவுமே விளையாட்டு 2வது வகையான உத்திகள் சொல்லியிருக்கோம். சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம் எல்லா டாப்பிக்கில். சாஃப்ட்வேர் அப்படிங்கும்போது அதுக்கான சாகசமான விளையாட்டு விளையாடும் போதோ, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விளையாட்டு விளையாடும் போதோ, ஒரு கேம் பகையாக வச்சு விளையாடும் போது, ஒரு போர்த்திறனை வச்சு விளையாடும் போது, ஒழி சொல் எது வேணால் இருக்கலாம். விளையாட்டுகள் நிறைய விதங்கள் இருக்குது. இந்த மாதிரி விளையாட்டாக பிரிக்கலாம். அதில் இஎஸ்எல்ங்கிறது செகண்டரி லாங்குவேஜ் ஆஃப் த இங்கிலீஷ் அப்படி சொல்கிறோம். இஎல்எல்ங்கிறது செகண்டரி லாங்குவேஜ் லேர்னிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரியான ஒரு சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதோட தோத்துட்டானா மறுபடியும் ட்ரை பண்ணு, ஒரு மாடல் ட்ரை பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்கும், முயற்சி பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் உருவக பண்ணுற மாதிரி இருக்கும், சிக்கலை தீர்க்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவனுடைய தாக்கங்கள் அப்படி சொல்லலாம். இது வந்து அடுத்து இதோட முடிஞ்சிருது விளையாட்டுக்குள்ளே. அந்த விளையாட்டுடைய தாக்கத்தில் என்னென்னா இப்போ நம்ம சொன்ன அத்தனை விஷயத்தையும் சொல்லணும். இம்பேக்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்ஷனல் கேம்ஸ் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங்னா இப்போ நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, மேற்கொண்டு மேலே சொன்ன அந்த விளையாட்டுகளுடைய கற்பித்தலுடைய தாக்கம் என்ன, அதனுடைய நன்மைகள் என்ன, அதனுடைய மென்பொருள் என்ன யூஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம இம்பேக்ட் ஆஃப் தி இன்ஸ்ட்ரக்டிங் கேம்ஸ் ஆஃப் தி லேர்னிங் அப்படிங்கிறதுல சொல்லணும். அடுத்த கொஷின் தனியாக போகுது. நுண்ணறிவு ஐக்யூ சொல்லுவாங்க. இன்ஸ்ட்ரக்டிவ் ஆஃப் தி அது இன்டெலிஜென்ட் டியூட்டரிங் சிஸ்டம் சொல்லுவாங்க, ஐடிஎஸ். அது நுண்ணறிவு அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை எவ்வளோ கேதர் பண்ணி அவன் செயல்படுத்துகிறான் அறிவை. அதில் மனித தலையீடெல்லாம் கிடையாது, இல்லை டெக்னாலஜி தான். அந்த டெக்னாலஜியில் என்ன பண்ணும், ஒரு அறிவை வளர்க்கக்கூடிய கோட்பாடு கொள்கைகள் படி தான் வடிவமைச்சிருப்பாங்க.
இது ஃபஸ்ட்டு வந்து நமக்கு தெரியும் பாஸ்கல் அப்படிங்கிறவர் வந்து ரெடி பண்ணி கொடுத்தாரு ஒரு கணினி ஈவெண்ட்டை. அதுக்கப்புறம் வந்து காட்ஃப்ரைட் வில்ஹம் லிப்பின்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரை. கோட்ஃப்ரைடு வில்ஹெம் லிபின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு, இதை யூஸ் பண்ணி கேம்லாம் விளையாடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை சொன்னார். வேறு ஒன்றும் இல்லை. 1924 இந்த கற்பித்தலுக்கான செயல்பாடுகளுக்கான இந்த மாதிரி கேம் வச்சு இது பண்ணலான்னு ஒரு இது வந்துகிட்டே தான் இருந்துச்சு. அவங்களுடைய இதில் கருத்துக்கள் இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் வந்து அந்த மெஷினை பற்றி யூஸ் பண்ணுறதுல அப்போதைக்கு அந்த ஆர்வம் இல்லை. ஏன்னா ஒரு தடவை கொடுத்தாங்கன்னா அந்த கேம் ஒரு தடவை இன்புட் கொடுக்கும், அடுத்த அவுட்புட் ஒன்று தான் கொடுக்கும். ஒரு இன்ட்ராக்டிவாக அந்தளவுக்கு இல்லை. 1920 சென்ச்சுரியில் தான் என்னுடைய தாக்கம் இருந்தது. பட் தாண்டேக் நம்ம பார்த்துருப்போம், ஆயத்த விதி, முயற்சி விதி, பயிற்சி விதின்னு. அவர் வந்து அந்த கொள்கையில் தான் உறுதியாக இருந்தார். அதுக்கப்புறம் ஸ்கின்னர் வந்து இணைப்பு கோட்பாடு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஆனால் அவங்களுமே இதை ஏற்றுக்கல அவ்வளோ சீக்கிரமாக, தாண்டேக்கும் ஸ்கின்னரும். அவங்க விதிகளை சொல்லி ஒரு ப்ராக்டிஸாக ஹியூமன் இன்ட்ராக்ஷன் இருக்கணுன்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் அந்த ஐடிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸோட ஐக்கியூ சோதிப்பதில் இன்றைக்கி பெரிய ட்ரெண்டில் இருக்குது. ஒருத்தவங்க வின் பண்ணுறாங்க அப்படி சொன்னால் எந்த அளவுக்கு அவங்க வின் பண்ணுறாங்க, எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டாங்க அந்த ஒரு மாடல் முடிக்கிறதுக்கு, அப்புறம் அவங்களுடைய சாஃப்ட்வேர் திறன் எப்படி இருந்துச்சு, அதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும். எந்த குழந்தைங்களும் விளையாடும் போது ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும். கண்டிப்பாக எரர் வரும். அந்த எரர் வந்துச்சுன்னா எப்படி ரெக்டிஃபிகேஷன் பண்ணலாம், எல்லா ஃபீல்டுக்குமே இது யூஸ் பண்ணலாம். கணிதம், இயற்பியல், மரபியல், தொல்லியல், வேதியியல், அதுமாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகே, நுண்ணறிவுனா என்னென்னு ஒரு எக்ஸ்பென்ஷன் சொன்னால் 1924 கோட்ஃப்ரைடு வந்து ஒரு சொன்னார், கொண்டுட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தார். ஃப்ரெண்ட்ஸு அப்படிங்கிறவங்க சொன்னாங்க. ஆனால் அதை தாண்டேக்கு இவங்கெல்லாம் கொஞ்சம் இப்போ சொல்லிடுங்க. இவங்கெல்லாம் மனிதனுடைய இன்ட்ராக்ஷன் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த நுண்ணறிவில் வந்து பயிற்சி வளர்த்தல், அது நுண்ணறிவு வளர்ச்சியோடைய பயிற்சியில் ஒரு 4 விதமான நிலைகளை சொல்கிறாங்க. என்ன நிலைகள்னால், தேவையான மதிப்பீடு, அதுதானே நுண்ணறிவு வேணும்னா எனக்கு தேவையான விஷயத்தை எடுத்துக்கிட்டால் அவன் நுண்ணறிவோடு இருக்கான்னு அர்த்தம். தேவையில்லாத விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான்னா அவன் நுண்ணறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ அறிவாற்றல், பணி, பகுப்பாய்வு, ஆரம்ப மற்றும் பயிற்றுனர் செயல்படுத்துதல், மதிப்பாய்வு. ஆரம்பத்தில் ஒரு பயிற்றுனர் இல்லாமல் செய்ய முடியாது, அதுக்கான எவாலுவேஷன் பண்ணித்தாகணும். அதுக்கு தேவையான மதிப்பீடு கொடுக்கும்போது நமக்கு அறிவாற்றல் இருக்கணும் விஷயத்த சொல்கிறாங்க. தேவையான மதிப்பீடு என்னென்னா, ஒரு சிக்கல்களை உருவாக்குறது, அந்த எந்த நோக்கத்துக்காக உருவாக்குறோம் அதுக்கான தீவிரமான ஈடுபாடு இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அதுதான் தேவையான மதிப்பீடு. அறிவாற்றல் பணி பகுப்பாய்வு அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு கல நிபுணர்கள் வந்து நேர்காணல் கல்ற மாதிரி கூட இருக்கலாம். நுண்ணறிவில் அந்த விளையாட்டு சிந்தனைகளை சொல்கிறேன். வெளிப்படையான சிந்தனைகள் இருக்கலாம், வெளிப்படையான ஆய்வு இருக்கலாம், வெளிப்படையான கற்றல் இருக்கணும் அப்படி சொல்கிறாங்க. ஆரம்ப பயிற்றுனர் நம்ம என்ன செய்ய போகிறோங்கிறத முன்னாடியே அவங்க எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துடணும், மதிப்பாய்வோடு இருக்கணும். சரி, இதனால் என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எழுதுறது தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், நேரத்தை பற்றி சொல்லும், மனித வளம் அதிகமாக இருக்கணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், ஒரு கல்ச்சரை பற்றி புரிஞ்சுக்கிறோம் அப்படி சொல்கிறது. ஓகே, அடுத்த டாபிக் வந்துட்டோம். கற்றல் கற்பித்தலுக்கு நடைமுறைகள் இருக்குதா, சாத்தியக்கூறுகள் இருக்கானா? இருக்குது கண்டிப்பாக. விளையாட்டு மூலம் ஒரு ஹாப்பியான மொமெண்ட் இருக்கும், மனதிலுடைய பாரங்கள் குறையும், அவங்களுடைய உந்துதல் சக்தி அதிகமாக இருக்கும். 2ஆம் நிலை ஈவெண்ட்டாகவே இருக்குது இதனால் இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாக இருக்கும். நான் ஹிண்ட்ஸாக தான் கொடுத்துருக்கேன், நீங்கள் எழுதிங்க. இதனுடைய தேவைகள் மிக மிக அதிகம். என்னுடைய கோரிக்கைகள், அதாவது கோரிக்கைகள்ன்றது இந்த கோட்பாடு இவ்வளோ இது சம்மந்தமான உள்ளது. சூழல்களை பொறுத்து இருக்கலாம். இதனால் உற்பத்தி திறன் அதிகரிக்கலாம். எப்படின்னா, ஒரு விஷயத்தை முன்னாடியே அப்படிலாம் நடக்கும்டா, அதெல்லாம் பண்ணுடா, ஹிஸ்டாரிக்கல் தாட்டில் சொல்லும்போது இவ்வளோ ஹிஸ்டாரிக்கல் இவ்வளவு விஷயங்கள் நடந்தது அப்படி இப்படி சொல்லும்போது அவனோட அந்த பிக்சர் ஓரியன்டாகவும் ஒரு வீடியோவும் பார்க்கும்போது ஓகே அனுபவம் பெறணும் இல்லையா? அது எல்லாமே உங்களுடைய யுக்திகள் பயிற்சியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இராணுவ பயிற்சி, ஃபிசிக்ஸு, மரபியல், வேதியியல், அவங்களுக்கு தேவையான லெபார்ட்டரி, ஒரு லேபுக்கு போகிறாங்க, ஒர்க் பண்ணுறாங்க, ஸ்க்ரூ கேஜ், மைக்ரோஸ்கோப் எக்யூப்மெண்ட்டு, ஐசி யூஸ் பண்ணுறாங்க, எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் முன்னாடியே பார்த்துட்டு போகிறாங்க. அதை தானே செய்ய பார்க்குற ஸ்டிமுலேஷன் சாஃப்ட்வேர்லாம் இருக்குது, மைக்ரோ ப்ராசஸர்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா அதெல்லாம் ஒரு விரிவடையும் அந்த சிந்தனைகள்லாம். மின்கற்றல் வந்து அதிகமாக இருக்கும். இதுதான் ஹிஸ்டாரியை பற்றி சொல்லியிருக்கோம். ஒரு சிக்கல் சொல்யூஷன் அறிவெல்லாம் நம்மளுக்கு புரிதலில் ஒரு ஈடுபாடு இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸுடைய கெப்பாசிட்டி பொறுத்தும் இருக்குது, புதுமைகளை பொறுத்தும் இருக்குது இந்த விளையாட்டு. ஆக மொத்தம் விளையாட்டு என்னென்ன, அதனோட பொருள் என்ன, அதனோட வரையறை என்ன, விளையாட்டுகள் உத்திகள் என்ன, விளையாட்டுகள் உத்திகளுக்காக நம்ம அதை ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான கூறுகள் என்ன, அந்த கூறுகளை எப்படி செயல்படுத்துதல், உத்திகளினுடைய தாக்கம் என்ன, அதோடய சாஃப்ட்வேர் என்ன, அதுக்கப்புறம் அந்த
இன்ட்ராக்டிவாக நம்ம எப்படி இம்பேக்ட் அதோடைய தாக்கங்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். நுண்ணறிவு பற்றின ஒரு ஐடிஐ சிஸ்டத்தை பார்த்தோம். அந்த ஐடிஐ சிஸ்டத்தில் என்னென்ன இருக்குது, ஒரு எப்படி வந்தது, எப்படி தாண்டேக் சொன்னார், அவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்கல. அப்புறம் காட்ஃப்ரைட் என்ன சொன்னார், அதுக்கப்புறம் நுண்ணறிவு பயிற்சியில் 4 நிலைகள் இருக்குது. தேவையான மதிப்பீடு பண்ணணும், அதே சமயம் அறிவாகவும் இருக்கணும். அது உள்ளார சில விஷயங்கள் பார்த்துக்குங்க. 3rd and 4thலாம் அதை நம்ம முன்னாடியே ஆரம்ப நிலையில் பயிற்றுவிக்கணும். அண்ட் 4th ஈவெண்ட் அவங்களுடைய மதிப்பாய்வு செய்யணும். அப்புறம் அதோடைய தாக்கம் என்ன, நன்மைகள் என்ன, எல்லாமே சொல்லிடுவோம். அவ்வளோதான்.